கோதுமை மாவில் உப்பு கொத்தமல்லி போட்டிருக்கேன். கொத்தமல்லிக்கு பதிலாக நம்ம எந்த கீரையை வேணாலும் சேர்த்துக்கலாம். ஜீரகம், மஞ்சத்தூள், சாம்பார் பொடி, பெருங்காயம் எல்லாத்தையும் ஒன்றா கலக்கிட்டு தண்ணி ஊற்றி நல்லா கெட்டியாக பிசைஞ்சிக்கணும். நார்மல் சப்பாத்திக்கு பிசைகிற மாதிரி பிசையக்கூடாது. இது ஒரு 5 நிமிஷம் அப்படியே விட்டுறணும். அதுக்கப்புறமா வடச்சட்டியில் எண்ணெய் ஊற்றி கடுகு உளுந்தம்பருப்பு தாளித்து வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய், உப்பு, மஞ்சத்தூள், சாம்பார் பொடி போட்டு நல்லா தண்ணி ஊற்றி கொதிக்க வச்சுட்டேன். அதில் ஒரு ஸ்லைஸ் சீஸ் மட்டும் போட்டு சிம்மில் வச்சாச்சு. அதுக்கப்புறமா நம்ம பிசைஞ்சு வச்சுருக்க இந்த கோதுமை மாவை தேய்ச்சி இந்த மாதிரி டிசைன் பண்ணிக்கணும். நமக்கு எந்த டிசைன் வேணுமோ அது மாதிரி டிசைன் பண்ணிக்கலாம். நான் 2 இதை மாதிரி செஞ்சு காமிச்சிருக்கேன் பாருங்கள். இதை தனித்தனியாக ஒரு தட்டில் ஒட்டாத மாதிரி தனியாக பரப்பி வச்சுக்கிட்டு அடுப்பில் தண்ணியை நல்லா கொதிக்க வச்சுட்டு இந்த மாவெல்லாம் எடுத்து அதில் போட்டு அப்படியே விட்டுறணும். அது வெந்ததுக்கப்புறம் அதுவே மேலே வந்துடும். அதுக்கப்புறமா நம்ம கொஞ்சமாக கிளறி விட்டுட்டு வேக வச்சு எடுத்துக்கணும். இந்த தக்காளியில் ஓரிகானோ, சில்லி ஃப்ளேக்ஸு, வெந்தயக்கீரை போட்டிருக்கேன், கசூரி மேத்தி போட்டுட்டு கொஞ்சம் கொதிக்க விட்டோம்னா ரெடி ஆயிரும். அதுக்கப்புறம் நம்ம வேக வச்சுருக்கேன் இந்த கோதுமை மாவை எடுத்து இதில் போட்டு நல்லா கிளறிடணும். கிளறிட்டு ஒரு 5 நிமிஷம் விட்டுட்டோன்னா அந்த டேஸ்ட் எல்லாம் ஒன்றா வந்துடும். அதுக்கப்புறமா நம்ம பவுலில் மாற்றிக்கிட்டு சர்வ் பண்ணிக்கலாம். இது பாஸ்தா டேஸ்ட்டில் தான் இருக்கும். பாஸ்தாவில் நம்ம நிறைய பட்டர் போடுவோம். இதில் பட்டர் போடலை. ஒயிட் சாஸ்லாம் நம்ம மிக்ஸ் பண்ணுவோம், அதெல்லாம் இல்லை. இது நார்மலாக இருக்கும். ஆனால் டேஸ்ட் பாஸ்தா டேஸ்ட்லேயும் இருக்கும். கோதுமை மாவை இந்த மாதிரி வேக வச்சுட்டு எண்ணெய் ஊற்றி வடைச்சட்டியில் கொஞ்சம் வதக்கி கூட அப்படியே போடலாம். இல்லைன்னா இப்படியே போட்டாலே ரொம்ப நல்லாயிருக்கும். செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. எல்லாருக்குமே இது ரொம்ப பிடிக்கும்.